புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா, அதாவது கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திற்கென்று அந்த கோவிலுக்கு உட்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் தள்ளி ஒரு கழிப்பறை வசதி வேணுன்றது வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தருடைய கோரிக்கையாக இருக்குது. அதுபோல் அந்த மலையடிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காராம்பசு மாடுகளை முத்துராமன் செயல் அலுவலர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுபோல் விசலி கோவில் பகுதியிலிருந்து காராம்பசு மாடு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த காராம்பசு மாடெல்லாம் அங்கு புதுக்கோட்டையில் வச்சு பராமரிக்கக்கூடிய வழிவகைகள் இல்லை. அது வழி இல்லை அப்படின்னா அந்த காராம்பசு மாடுகளை வாங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வாங்கிக்கிட்டு அதை எங்கே கொண்டு போய் வித்துட்டாருங்கிறது இதுவரையிலும் தெரியல. நம்ம செய்தியாக போட்டோம்னா, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டோம்னா எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான பதிலும் இல்லை. அதுபோல் பிரகதம்பாள் கோயிலில் பழமை மாறாத தங்க நகை, வைர நகைகள், பழைய ஆபரண நகைகள், தங்க நகைகள்லாம் பழமை மாறாமல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்கு இதுவரையிலும் பதில் இல்லை. வந்தார்கள், ஆய்வு செய்தார்கள், அதற்குரிய ஆவணங்கள் இல்லை என்று முத்துராமன் செயல் அலுவலர் சொல்லுகிறார். ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி ஒரு மனுவை நம்ம அனுப்புகிற போது இப்படி ஒரு பதில் சொல்வது சரியா என்பதை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறநிலையத்துறையை வைத்து மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டுகிற அரசு அதிகாரிகள் சிலர், பல பேர் நல்லபடியாக வேலை பார்க்குறாங்க, அது வேற விஷயம். சில அதிகாரிகள் இந்த மக்களுடைய உண்டியல்ல போடக்கூடிய பணத்தை கூட சுரண்டி எடுத்துடுறாங்க. முறைப்படி அந்த கோவிலுக்கு இப்போ மலையடிப்பட்டி ரங்கநாதர் கோவிலில் 6 மாசத்துக்கு ஒரு தடவை 2 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் வருமானம் கிடைக்குதுன்னா அதை 1 லட்சம் அந்த கோவில் நிர்வாக செலவுக்கு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு மொத்தமா உண்டியல் எடுத்துட்டு போயிடுறது. ஏன்னா இது எந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எப்படி மதுக்கடைகளில் பெரிய அளவுக்கு அரசுக்கு வருமானம் கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கிறதோ அதே போல சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு தை மாதத்திற்கு பிறகு தோராயமாக 15 நாளைக்கு ஒரு தடவை, 20 நாளைக்கு ஒரு தடவை தோராயமாக 2 கோடி 3 கோடி வருமானம் கிடைக்குது. அதுபோல் இருக்கன்குடி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் பல கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது. அங்கே கிடைக்கக்கூடிய முடி காணிக்கைகள் வெளிநாடுகளுக்கு கொள்ளை போர் வழியாக ஏற்றி விற்பனை செய்து அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிற போக்கு இருக்கு. இந்த அறநிலைத்துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிற வகையில் ஒரு துறையில கிடைக்கக்கூடிய வருமானத்தை பிற துறைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசு நினைக்கிற பொழுது அதை சில அதிகாரிகள் கையகப்படுத்தி மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய பணத்தை அட்டை போல உறிஞ்சி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம செய்தி வெளியிட்டோம்னா நம்மளை பெரிய தீவிரவாதி மாதிரி பார்க்கறது. அப்படி பார்க்காதீங்க. நம்மள ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்கிற முறையில் ஒவ்வொரு துறை ரீதியாக என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை பார்க்கிறாரான்னா கிடையாது. இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போய் பாருங்க, அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் தனியாருக்கு போகிறது, கொள்ளைப்பொறை வழியாக போகிறது. மலையாடிப்பட்டி ரங்கநாதர் கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் எங்கே போகுது? அந்த கோவிலுக்குன்னு கொடுக்குறாங்களான்னு கிடையாது. காராம்பசு மாடுகளை தனியாருக்கு கொள்ளைப்பொறி வேலையாக முத்துராமன் என்பவர் விற்று விடுகிறார் என்ற சம்பவம் நம்ம சொல்றோம். ஏன்னா இப்படி இருக்கிற சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில முத்துராமன் செயல் அலுவலர் புதுக்கோட்டையில் இருக்க ஒரு முதற்கொண்டு இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் முதற்கொண்டு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சாத்தக்கூடிய பட்டு புடவைகளை தனியார்கள் கொள்ளைப்புற வழியாக அப்படியே கொண்டு போய் மறுபடியும் அதே கடைகளுக்கு, தனியார் கடைகளுக்கு விற்று விடுகிறார்கள். 40,000 ரூபாய்க்கு ஒரு பெரும் பணக்காரர் பட்டுப்புடவை சாத்துக்கிறார், சாமி கும்பிட்டு போறார், அவருடைய வேண்டுதல் பழிக்குது அப்படின்னா அந்த பட்டுப்புடவை 35,000 ரூபாய்க்கு அதே ஜவுளி கடையில் கொண்டு போய் இந்த அரசு அதிகாரிகள் விற்கக்கூடிய ஒரு போக்கு மோசமா நடக்குது. இதே சமயபுரம் மாரியம்மன் கோவில் முக்கிய ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் செல்லக்கூடிய இந்த பகுதியில் காலையில 4 மணிக்கே 2 ஒயின் ஷாப்புக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு கள்ளத்தனமா சரக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இவர்கள் தான் இந்த அறங்காவல் குழு தலைவராக விஎஸ்பி இளங்கோவன் இருக்கிறார். இதை கண்டுகொள்ள மாட்டார். பணம் ஒன்றே மூலதனமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருப்பதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த வகையிலும் பொதுநலம் என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு எவருக்கும் கிடையாது. யாருக்காவது கஷ்டமா இருக்கா அவங்கள்ட்ட பத்திரம் எழுதுறேன்னு சொல்லி பவர் எழுதி ஏமாத்தி பலரை ஏமாற்றுகிற போக்கு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. அதனையெல்லாம் மாற்றி கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வரணும்னா ஊழல் முறைகேடுகள், அடுத்தவங்க நிலத்தை பவர் எழுதி பத்திரம் போட்டு போலி பட்டா போட்டு மோசடி வேலைகளை செய்யக்கூடியவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்க வேண்டும். மலையடிப்பட்டி ரங்கநாதர் கோயிலுக்கு முறைப்படி காணொலி அமைக்க வேண்டும், கழிப்பறை வசதிகள் செஞ்சு கொடுக்க வேண்டும், பூங்கா அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்கள். அதே போல இருக்கன்குடி மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை அந்தந்த பகுதியில் தாய் கிராமத்திற்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, சமயபுரம் பேரூராட்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுங்க, அந்த மக்கள் பயனடைவார்கள்.
அடிப்படை வசதிகள், சாலை வசதிகள், மேம்படக்கூடிய வசதிகள், தண்ணீர் வசதிகள் அனைத்து வசதிகளும் செய்வதற்கு இந்த கோயில் வருமானத்திலிருந்து ஒரு தொகை 3 கோடி வருதுன்னா 1 கோடி அந்த சமயபுரம் பேரூராட்சி நிர்வாகத்துக்கு கொடுங்க. எந்த வகையிலும் அதுபோல பொதுநலம் இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணச்சநல்லூர் பகுதியில் இருக்காங்க, இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் அந்த பகுதியில் இருக்காங்க, அதே போல புதுக்கோட்டை பகுதியிலும் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதனை எல்லாம் பார்த்து தவறுகளை சுட்டிக்காட்டி தான் நம்ம செய்தி வெளியிடுறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் நம்ம குறையா சொல்லல, சுட்டிக்காட்டி செய்தி வெளியிடுறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அறநிலையத்துறை சார்ந்து பல கோடி ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பு, அதாவது வருமானம் வருகிறது, அதை பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிறார்கள் முத்துராமன் செயல் அலுவலர் போன்றவர்கள். அதே போல சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்கக்கூடிய இணை ஆணையரும் மிகப்பெரிய ஊழல் முறையீடுகளுக்கு துணை போகிறார் என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுகிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு, அது இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இதனை எல்லாம் கவனித்து நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.